மார்னிங் நானே அவசரமாக எழுந்து இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் டைம் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்தா உப்பு காலி. அதை நான் நோட் பண்ணவே இல்லை. சரி, நம்மளுக்கு தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கே, ஜெப்டோ, பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட்னு. வீட்டை விட்டு வெளிலையே போவேன்னா உட்காந்த இடத்துல ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டெலிவரி ஃபீ 20 ருபீஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு 300-400 ருபீஸ் வரைக்கும் வாங்கிடுவோம். அப்போ தான் வீட்டில் என்னெல்லாம் க்ராசரிஸ் இல்லைன்றதே ஞாபகம் வரும். அதனால் அதையும் சேர்த்து ஆன்லைனில் போட்டுற வேண்டியது. சரி, அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரவா கிச்சடி பண்ணிடுவோம், ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ரவா பாக்கெட் எடுத்தால் பக்கத்துலேயே சால்ட் பாக்கெட். அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இந்த ஒரு சால்ட் பேக்கெட்டுக்காக நான் அவ்வளோ ஆர்டர் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல. சம்டைம்ஸ் ஸ்பினாச்லாம் வந்து மார்னிங்கில் ஆஃபர்ஸில் இருக்கும், நைட்டும் அதே மாதிரி ஒரு 7-7:30க்கு அப்புறம் பார்த்தா ஆஃபர்ஸில் கிடைக்கும். அதனால ஆர்டர் பண்ணும்போது 2 ஃப்ரெஷ்ஷாக பாலக்கும் போட்டேன். ஸோ ரூட்ஸ் எல்லாம் அவங்களும் க்ளீன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க, நம்மளுக்கு வேலை கிடையாது. கூடவே வந்து இந்த கடலையும் போட்டிருந்தேன். ஸோ புட்டு கடலைக்கறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது நைட்டுக்கு. அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு 8 hours வரைக்கும் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு போயாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி vlogs பிடிக்கும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.